வணக்கம் மக்களே. பாருங்க, அரச மரம், மரங்களுக்கு எல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அரச மரம். இந்த மரத்தை எல்லா மரத்துக்கும் ராஜா மரம் எதுனா அரச மரம் தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடக்கூடிய ஒரே மரம் எதுனா இந்த அரச மரம் தான். அதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள்லாம் அரச மரத்தை சுத்த சொல்கிறது. காலையிலே ஒரு 4 மணிலேருந்து 5 மணி 6 மணிக்குள்ளே இந்த அரச மரத்தை சுற்றினா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரச மரத்தடி விநாயகரை சுற்றினா குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. விநாயகர் குழந்தை கொடுக்குறாரோ இல்லையோ, இந்த அரச மரத்துலேருந்து வரக்கூடிய காற்றும், அரச மரத்துலேருந்து கீழே விழக்கூடிய அந்த அரச விதைகள் இருக்குது பாருங்க. அரச விதைகளில் உயிரணு உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் இருக்கிறதுனால அதுதான் சூட்சமம். அதனால தான் அரச மரத்தை சுற்றுங்க அப்படிங்கிறது. இந்த அரச மரம் அவ்வளோ ஒரு மகத்துவமான மரம். இது விநாயகருக்கு பின்னாடி, சாமிக்கு பின்னாடி இருக்கிறதுனால சாமியை தான் கும்பிடுவாங்க. இந்த அரச மரத்தோட மகிமை யாருக்கும் தெரியாது. அதே போல் இங்கே பாருங்கள், இந்த அரச மரத்து ஓரமாகவே வேப்ப மரம் இருக்குது பாருங்கள். இதுங்களா வேம்பு.